ஹே ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ என்ன பண்ணியிருப்பான், ஹீரோனை எப்படியாச்சும் நம்ம பக்கம் விழ வைக்கணும், அவளை எப்படியாச்சும் லவ்வில் விழ வச்சு ஏமாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் அவன் இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோட குழந்தைங்களை அழிச்சிக்கிட்டு டேன் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் கிளாஸ்க்கு வந்துட்டு போவாங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா எதார்த்தமாக காய் வருவா. பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க போது என்னோட பிரதரோட வந்தேன்னு சொல்லும் போது இவன் பாப்பா பார்த்துட்டு என்னது இவ்வளோ சின்ன பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது சூவோட குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா சூரியவதியோட குழந்தை தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் அந்த 2 பசங்களும் வந்ததுக்கப்புறம் பாருங்க ஆன்ட்டிக்கு வந்துட்டு ஹை சொல்லுங்க வணக்கம் வைங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த காய்ங்கிற 2 குழந்தைங்களுமே வந்துட்டு ஹலோ சொல்லி வணக்கம் வைக்குங்க. இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் காய்க்கு இந்த குழந்தைங்கள. அதுக்கப்புறம் அந்த 2 பசங்களும் காதுக்குள்ள ஏதோ வந்து பேசிப்பாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டேன் வந்து கேட்பேன் என்னாச்சு என்ன பேசுகிறீங்க. இல்லை கிராண்ட்மாக்கு வந்துட்டு கேக் வந்து பேக் பண்ணி கொடுக்கலான்னு ஆசைப்படுறோம், அதனால பேக்கிங்க்கு போகணும் அப்படின்னு. ஓகே அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட ஹோட்டலில் வந்து பேக்கிங் இருக்குது வரீங்களான்னு சொல்லிட்டு ஜெயின் வந்து 2 குழந்தைங்களையும் கூப்பிடுவா. சரி டேன் வந்து அழைச்சிட்டு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கிங் ஐட்டம்லாம் இருக்கும், எப்படி கேக் பண்ணுறது அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கேக் பண்ணி வச்சுட்டு மேலே டிசைன் வந்துட்டு பண்ணுங்கன்னொன்னே அவங்க 2 பேரும் அவங்க கிராண்ட்மாக்கு வந்து டிசைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்களும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஜெயின் வந்து என்ன பண்ணுவானா டேன் கிட்ட சொல்லும்போது டேன் என்ன பண்ணுவானா அவனை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கேக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவனை வந்து கேக் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயினும் வந்துட்டு கேக் பண்ணிகிட்டு இருப்பாள். டேன்குள்ளே ஜெயின் நல்லாவே ஜெல் ஆகிற மாதிரி இருக்குது. அவள் எல்லாருமே ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிறா, ரொம்பவே நல்ல பொண்ணாகவும் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்கள்லாம் பேக்லாம் பண்ணதுக்கப்புறம் இது நான் கிராண்ட்மா கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. டேனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜெயின் என்ன பண்ணுன்னா கேக் பண்ணி ஹீரோக்கு போய் கொடுப்பா. ஹீரோ கேட்பா எனக்கு ஒன்றும் பர்த்டே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அம்மா பர்த்டே கிடையாது, ஆனால் எனக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு 2 குட்டி பசங்க கூட வந்து பண்ணாங்க போது யார் அந்த குட்டி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பானா சூவோட குழந்தைங்க தான். அதுக்கப்புறம் டேனை வந்தார். ஸோ நாங்கள்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கேக்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃபேஸ் அப்படியே மாறும். நீனா அடிக்கடி வந்துட்டு டேன் கூட நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும்போது என்ன எதுக்கு ஜெலஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்பா. ஆமாம் இப்போ அடிக்கடி ரொம்ப டேன் கிட்டே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோக்கு வந்து ஒரு ஜெலஸ் உண்மையிலே எட்டி பார்க்கும். அப்போ ஹீரோன்னு சொல்லுவாள் நீங்கள் அதை பற்றிலாம் வருத்தப்பட வேணாம், அவர் வந்துட்டு என்னை வந்துட்டுலாம் லவ் பண்ண மாட்டார், சான்ஸே கிடையாது, அவரோட லவ்லாம் வந்துட்டு சூ மேலே தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு என்னது சூ மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி அவங்க ஆல்ரெடி வந்துட்டு மேரீடு 2 குழந்தை இருக்குது, அது இல்லாமல் இவனுக்கு ஸ்டெப் மாம் தானே வரும், எப்படி வந்து லவ் பண்ண வருங்கும்போது என்ன ஜென்ரேஷனில் இருக்கீங்க, இதெல்லாம் வந்துட்டு கேஷுவலாக எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்குன்னா லவ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு ஜெயின் வந்து சொல்லுவான். பட் ஹீரோவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அது எப்படி ஸ்டெப் மாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையே வந்து சொல்லிட்டு இருப்பான். குழந்தை இருக்குன்னு இருக்கிறத விட அவருக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்து ஸ்டெப் மாம் தானே, ஸோ அதை தான் வந்து சொல்லிட்டு இருப்போம். எனிவே எப்படியோ போட்டோம், எனக்கு அதை பற்றிலாம் ப்ராப்ளம் கிடையாது, நீ அதிகமாக டேன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெலஸாக வந்துட்டு ஹீரோ பேசுவான். உண்மையிலே ஹீரோக்கு வந்துட்டு ஜெயின் மேலே லவ் இருக்குது, உண்மையிலே பாசம் இருக்குது. அங்கே வந்து ஹீரோயின் வந்து பழி வாங்கணும் எண்ணம் மட்டும் தான் ஹீரோக்கு இப்போதைக்கு இருக்குது. அப்படி ரொம்ப வந்து பொசிசிவாக பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ஜெயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் வந்துட்டு ஷாப்பிங் போகும்போது ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களா, அது வேறு யாரும் கிடையாது, இந்த கன்யாவும் வாணியும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆள் வச்சு எடுத்திருப்பாங்க. ஸோ கன்யா வந்து சொல்கிறான் இது நல்ல ஒரு சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு காட்டுறா. என்ன சான்ஸு பாரு, ஜெய் கூட வந்துட்டு இவ க்ளோஸாக இருக்கான்னு சொல்லிட்டு வாணி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளோட பிரதர் கூட வந்துட்டு க்ளோஸாக இருக்கலாம், இந்த ஃபோட்டோ பிரதர்கிட்ட காமிச்சாலுமே ஜெயின் கிட்ட காமிச்சாலுமே அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க, நீ வந்துட்டு ஹீரோ கூட பேச்சப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு ஒரு வழியாக ஓகே ஃபைன் நல்லா தான் இருக்குது, அண்ணனையும் பிடிச்ச மாதிரி இருக்கும், நம்மளும் ஜெயில் கூட சேர்ந்த மாதிரி இருக்கும், ஹீரோ கூட சேர்ந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு இந்த பிளான் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேரும் முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் பாரு, டேடியும் கரெக்ட் பண்ணுறா, நம்ம பிரதரையும் கரெக்ட் பண்ணுறா, இப்போ ஹீரோவையும் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த இந்த மாதிரி பொண்ணாக இருப்பாருன்னு சொல்லிட்டு சூவை பற்றி ரொம்ப காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவளை வந்து நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. அது நம்ம சொத்தில் நம்ம வந்துட்டு ஒன்றுமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் இவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே ஒரு கேக் இருக்கும், இந்த கேக் யார் பண்ணியிருப்பானா டேன் பண்ணி பிடிச்சவங்களுக்கு கேக் பண்ணலாம்ல, ஸோ டேன் என்ன பண்ணுவானா கேக் பண்ணி அமுச்சு விட்ருப்பான். இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டேனை வந்து ஹீரோயின் வந்துட்டு அந்த மாதிரிலாம் பார்க்கல, நல்ல ஒரு வெல்விஷர் மாதிரி ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த கேக்கெல்லாம் வச்சுட்டு இப்படி திரும்புவாளா, ஹீரோ வந்துட்டு ஒரு பொக்கே கொடுத்துருப்பானா, ஸோ அது வந்துட்டு சோஃபா பெட்டில் இருக்கும். அதை பார்க்கும்போது ஹீரோயின் வந்து இவனுக்கு என்ன ஆசை, ஹீரோனோட ஆசையை வந்து தூண்டி விடணும், அவள் வந்துட்டு வேலை உடன்ருப்பா. இப்போ இந்த மாதிரி பொக்கே கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட ஆசையை வந்து தூண்டி விடலான்னு பார்க்குறான். அதே மாதிரி ஹீரோயின் வந்து லைட்டாக வந்து அந்த பொக்கையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறோம்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் தப்பு, நம்ம ஏன் அப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு அவள் மனசில் லைட்டாக ஆசை எட்டி பார்க்கும்போது கூட இல்லை அந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் போய்ட்டு அவள் தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு கேண்டீன் கழிச்சு வந்துருப்பான். அது எந்த கேண்டீன், இவங்க 2 பேரும் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்களே, ஸோ அதோட கேண்டீனுக்கு வந்துட்டு அழைச்சிட்டு வந்திருப்பான் இவங்க அடிக்கடி சாப்பிட்ற இடத்துக்கு.
இதை பார்த்துமே ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும், ஹீரோக்கும் வந்துட்டு பழைய ஞாபகம்லாம் வரும். இவனுக்கு தேவையே அதுதான். ஸோ அதுக்கு தான் அழைச்சிட்டு வந்திருப்பான். ஹீரோயின் கேட்குறா, என்ன பாஸ் எதுக்கு நீங்கள் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வா நம்ம வந்துட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கன்யா, வாணி, அதுக்கப்புறம் டேன், அதுக்கப்புறம் இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயினோட அப்பா, இவங்க எல்லாமே வந்துட்டு ஜெயின் அப்போ வந்துட்டு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்களும் ஹோட்டல் வந்துட்டு எதுவும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 2 பேர் கொலாபரேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீலிங் பேச வராங்க. ஸோ இவங்களுமே பணக்கார ஃபேமிலி. ஸோ ஓகே நம்ம 2 பேரும் ஜாயின் பண்ணி கொலாபரேஷன் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகிடுறாங்க. அப்போ வந்துட்டு வாணி கேட்குறான், சரி நீங்கள் பேசாமல் இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமேங்கும் போது, இல்லை நான் வந்து ஜேட் கூட வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டேன் வந்து தெரியுது, இவ எதுக்கு வந்து கூப்பிட்றா, நம்ம கூட பேரப் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே டேனுக்கு தெரியுது. சரி நான் இன்னொரு டைம் பேசுகிறேன், நான் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு ஹீரோட கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் கன்யா சொல்கிறான், ஒரு நாள் உங்ககிட்ட நான் மனசை விட்டு பேசணும், டைம் இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதெல்லாம் டேனுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் என்ன வந்து எதிர்பார்க்குறீங்க, என்னையும் ஜெயினையும் வந்து சேர்க்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் உனக்கு சூட்டபிளான பொண்ணு வந்து அவள் தான், நீ எப்போ பார்த்தாலும் சூப் முன்னாடி அழிஞ்சிட்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் டேன் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ஹீரோ இங்கே கேன்டீனுக்கு அழைச்சிட்டு போகிறான். அதுக்கப்புறம் காலேஜ் கிரவுண்ட் இருக்கலாம், அங்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அவங்க ஞாபகம் இருக்கா, நம்ம எப்படி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணணும், இந்த இடத்துல தான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஸ்போர்ட்ஸ் ஏதோ ஹீரோ வந்து விளையாண்டுட்டு இருந்திருப்பா போல். அப்போ பந்தை வந்து தெரியாமல் ஹீரோயின் மேலே அடிச்சிருப்பான். ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அந்த இடத்துல மயக்க போட்டு விழுந்திருப்பான். அப்படி தான் 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பழகியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் பழகியிருப்பாங்க. அப்படியே லவ் வந்திருக்கும். இங்கே ரொம்ப ஹாப்பியாக லவ் பண்ண மூமெண்ட் எல்லாத்தையுமே அப்படியே வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ சொல்கிறான், உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா, நீ தான் சொல்கிற மறந்துட்டேன். ஆனால் நான் எதுவுமே மறக்கல. நான் ஏன் உன் மேலே கோவப்பட்டேன்னா, நீ ஜஸ்ட் எனக்கு ஒரு நோட்டு மட்டும் என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு மட்டும் தான் எழுதி வச்சுட்டு போனேன். நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க போகிற, எதனால வந்துட்டு ஒரு ஓல்டு மேனை வந்து ரிச் மேனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் என்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வாடி வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, நீ வந்துட்டு இதை சொல்லாமல் போனதான் எனக்கு கோவம். நீ உன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, ஏதோ ஒரு பிரச்சனையில் மட்டும்தான் நீ அந்த ஓல்டு மேனை கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு நல்லா தெரியுது. ஏன்னா நீ ஏன் வந்துட்டு உங்கள் அப்பா உள்ள வயசில் ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்ணணும், எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அது நீ என்கிட்ட சொல்லிட்டு கூட போகலாம், நான் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன், அதனால தான் நான் உன்னை வந்து பார்த்தனுமே ஹர்ட் பண்ணேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீ வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு எதுவும் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்ட்டு என்கிட்ட நடிக்கலாம் தேவையில்லை. நீ கேஷுவலாக இரு, நானும் கேஷுவலாக இருக்கேன், நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது இல்லாமல் நீ எனக்கு பாஸ்ட்டில் பண்ண எல்லா விஷயத்தையுமே நான் மறந்துடுறேன், நீ எப்போதும் மாதிரி நீ கேஷுவலாக இரு, நீ எதுக்குமே வந்துட்டு என்னை பார்க்கும்போது அந்த இதெல்லாம் நினைக்க தேவையில்லை, நீ கேஷுவலாக இரு, நீ கம்ஃபர்டபுளாக இரு அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளுக்கு வந்து அப்படியே அழுகே வருது. சாரி நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு கேஷுவலாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்கும் போது, ஓகே ஃபைன், நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு கேஷுவலாகவே இருந்துட்டு போகலாம், நீ வந்துட்டு நார்மலாக இரு, நீ வந்துட்டு மறந்துட்டேன் மன்னிச்சிடு அப்படின்ட்டுலாம் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு போவானா. ஹீரோயின் வந்துட்டு என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லுவாளாம். சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் வந்து ஜெயின் கூட வந்து டேட்டுக்கு போகணும், ஸோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான். அப்போ கூட என்ன சொல்கிறான்னா, இவ்வளோ சென்டிமெண்ட்டாக பேசிட்டு ஃபைனலாக என்ன சொல்கிறான்னா, நான் டேட்டுக்கு போகிறேன் அப்படின்னு, ஜெயின் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. இப்படி சொல்லும் போது இவ என்ன பண்ணுவா, இவளுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துலலாம் கொண்டு வந்து ஃபீலிங்ஸ் வந்து தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஜெயின் கூட டேட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ 2 பக்கம் பொசனஸையும் தூண்டி விடுறான். ஒரு மாதிரி அவளோட பழைய ஞாபகம்லாம் மனுச்சுங்கிறாள். ஸோ அதையுமே தூண்டி விட்டு போகிறான். அதேமாதிரி ஹீரோயின் வந்துட்டு ஃபீலும் பண்ணுறா ஹீரோ போனதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு 2 பேரும் வந்து டேட்டுக்கும் வராங்க. ஸோ டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜெயின் வந்து சொல்கிறா, டேனோட சேர்ந்து நாங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனி ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொலாபரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இன்னும் 2 பேர் சேர்ந்து வந்துட்டு கொலாபரேஷன் பண்ண போகிறாங்களா, நீ அப்போ அங்கே போய் ஒர்க் பண்ண போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை அப்பப்போ போயிட்டு ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு, என்ன நீ அவன் கூட போய் ஒர்க் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பொசசிவ்னஸ் தான் ஆகுறான். உடனே வந்துட்டு கேட்குறேன், என்ன நீ ஜெலஸ் ஆகுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆனால் நீ கூட தானே ஒரு பொண்ணு கூட வந்து செக்யூரிட்டி வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஹீரோயினை தான் சொல்லும் போது அவன் சொல்கிறான், என்ன நீயும் நானும் ஒன்றா, அந்த பொண்ணு ஆல்ரெடி மேரிடு 2 கிட்டு இருக்காங்க, நான் ஏன் அந்த பொண்ணை திரும்பி பார்க்க போகிறேன். ஹீரோ வந்து சொல்கிறான், அதே மாதிரி தான் நான் ஏன் அந்த பையன் வந்துட்டு சூவை தானே லவ் பண்ணிட்டு இருக்கான், நான் ஏன் வந்து திரும்பி பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு ஜெயின் வந்து சொல்கிறான். அதெல்லாம் கிடையாது, அந்த பையன் ரிச்சாகவும் இருக்கான், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கான், சிங்கிளாகவும் இருக்கான், என்ன தான் இருந்தாலுமே அது ரூமர் தானே, 2 பேர் லவ் பண்ணுறாங்கிறது கன்ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அது ரூமர்லாம் இல்லை, அது கன்ஃபார்ம் தான், அவங்க 2 பேரும் லவ் தான் பண்ண போகிறாங்க. இவருக்கு வந்துட்டு டேனுக்கு வந்துட்டு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹீரோயின் தான் எந்த ஆன்சருமே கொடுக்காம இருக்கா. நீ ஃபஸ்ட்டு ஜெலஸ் ஆகிற அதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். மேபி இருக்கலாம், நீ ஜெலஸ் இருக்கும், நான் எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்வானா. இங்கே பாரு, உண்மையிலே என் மேலே ஹோப் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஹோப்லாம் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது, ஆனால் அப்போ ஜெலஸ் வந்து எட்டி பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஜாலியாக வந்துட்டு ஃபன் பண்ணி
பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் உன்ன நம்புறேன் பேபி அப்படின்னும் சொல்றான். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு அப்படிங்கிற அதையுமே சொல்றான். அப்புறம் என்ன? நான் அடிக்கடி போயிட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு வரேன். உன் ஆஃபீஸ்க்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஓகே ஃபைன். எப்படியோ வந்துட்டு என் கூட வந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு இவன் சொல்றான். ஜேனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இன்னும் ஓப்பனா லவ்னு சொல்லல. ஆனா இந்த ஒரு மாரி ஒரு பெஸ்டி மாரி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் 2 பேரும் பேசிக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வந்து சொல்லியிருப்பானே, "நீ வந்துட்டு இந்த மாரி நடிக்கலாம் தேவையில்ல. நீ கேஷுவலா இரு. நீ பண்ணத நான் மன்னிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லுவானே. ஸோ இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து டேன் அப்போ வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாரி சின்ன வயசுலயே வந்துட்டு உன் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதம்மா. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு இருப்பா. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அழகா பிரிட்டியா வந்து கிளம்பி வந்து நிப்பா. எப்போதுமே கொஞ்சம் டல் மோட்ல இருப்பா. ட்ரெஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டு இதா பண்ணியிருப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு பிரிட்டியா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாளா. எப்போதும் பிக்கப் பண்ணுறதுக்கு அசிஸ்டன்ட் வருவாளா. அவர் பார்த்துட்டு நல்லா இருக்கு உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் நல்லா இருக்கு. இத்தன நாள் ரொம்ப டல்லா வந்துட்டு இருந்தீங்க. இந்த மாரி அடிக்கடி வாங்க. இந்த மாரிலாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க எந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் உங்க கார் வந்து ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே எவ்வளோ அமௌண்ட்டு சொல்லுங்க நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு இவ வந்து சொல்வாளா ஹீரோயின். இல்ல அது வந்து ஃப்ரீ தான். சாரி வந்து பே பண்ணிட்டாரு அப்படின்னு ஹீரோ தான் பே பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃபேஸ் மாறுது. எதுக்கு அவர் பண்ணாருண்டு. அவர் தான் ஃப்ரீயா பண்ணிட்டாரு. விட்டுருங்க வாங்க நம்ம இன்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா ஜெயினுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் வந்து ரெடி பண்ணியிருப்பான். ஸோ அவளோட கேபினை எல்லாம் பார்த்துட்டு இருப்பானா. ஜெயின் எங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நோட் இருக்கும். அதில் வந்து நிறைய வரைஞ்சி வச்சிருப்பா டிசைன்லாம். பூ டிசைன்லாம் நிறைய போட்டு வச்சிருப்பா. இதை பார்த்துமே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிரும். இது நீ தான் வந்துட்டு வரைஞ்சி வச்சியாங்கும் போது ஆமாம்மா நான் தான் வரைஞ்சேன். வேணாம் என்னத்துக்கு அதெல்லாம் பார்க்குறீங்க இது என்னோட பர்சனல் இது அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த டிசைன் எனக்கு காசு கொடுத்து வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். உண்மையா தானா அதே நானே ஏதோ கிறுக்கி வச்சங்கும் போது இல்லை ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறான். இங்கே வந்து ஜெயின் வந்து டிசைன் பண்ணியிருப்பாள். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் இந்த டிசைனை போடலாம் அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் மாதிரி நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு ஜெயினை போய் பேச சொல்லுவாங்களா. இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து கேட்பான் அசிஸ்டன்ட் கிட்ட எங்கே ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்துருவாங்க ஒரு 15 நிமிஷத்தில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அதே மாதிரி மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். ஹீரோயின் உள்ளார வருவா. இன்னைக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப ப்ரிட்டியாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாள். அப்படியே ஹீரோ பார்க்குறான் என்ன இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜெயின் வந்து ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களோட டிசைன்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஜெயின் தான் கவனிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் ஹீரோயினை வந்து பார்த்துட்டு இருப்பான். அவன் உண்மையிலேயே வந்து ரசிச்சு பார்க்குறானா இல்லை அவளை வந்துட்டு வலையில உள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறானான்னு தெரில. இப்படி இவன் பார்த்துட்டு இருக்கிறத வந்து ஹீரோயின் பார்த்துருவா. என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஆனால் அவன் வந்து ஹீரோயினை பார்க்குறத ஸ்டாப் பண்ணவே இல்லை. அங்கே மட்டும் ஜெயின் வந்துட்டு கத்திட்டு இருக்கா. அது அவன் காதுக்குள்ளே வாங்கிக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளாப் பண்ணிவிட்டு ஓகே இந்த டிசைனை வந்து நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரிக்கு வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணி போகணும். ஜெயின் என்ன சொல்லுவான் நான் ஃபேக்ட்ரிக்கு போகிறேன் நான் இங்கே பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு ஜெயின் வந்து போயிடுவான். அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறம் ஹீரோயினும் அசிஸ்டண்ட்டாக வெளியே போவாங்களா. இவன் என்ன பண்ணுவானா ஹீரோயின்ட்ட வந்துட்டு ஏதோ சம்திங் ஒர்க்கை பற்றி தான் பேச வருவானா. சரி நம்மகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்து வெளியே போயிடுவார். இப்போ அந்த மீட்டிங் ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோ வந்துட்டு கேஷுவலாக வந்துட்டு ஹீரோயின் வந்து பேசுவான். நீ ஞாபகம் வச்சிருக்கியா நேற்று போய் நம்ம பார்த்தோம்ல பேசினோம்ல நீங்கள் கேஷுவலாக இருன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜர் வெளியே வந்துடுவார். வந்தால் அவரோட ஃபோனை வந்துட்டு மீட்டிங் ரூம்லேயே வச்சுட்டு வந்துடுவார். நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் வந்துட்டு மீட்டிங் ரூமுக்கு வந்துட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து கேட்பான் என்ன இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி தான் ட்ரெஸ்லாம் பண்ணுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பண்ணுவேனே இது என்னோட ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாள். அது இல்லாமல் நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் மேக்கப் போட்டிருக்கேன் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதெல்லாம் வர்ணிச்சு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு சிரிச்சு பேசுவாளாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீ சிரிச்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் உன்னை பார்த்தப்ப உன்னை ஏர்போர்ட்டில் பார்த்தப்போ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நீ சிரிச்சதே கிடையாது. இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சு பேசுகிற இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ளட்டியாக பேசிகிட்டு இருப்பான். டக்குன்னு ஹீரோயின் வந்துட்டு ஏன்னா நம்ம சிரிச்சோன்னு சொல்லிட்டு வாயை மூடிடுவா. அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்க நல்லா இருக்க இதே மாதிரி எப்போதுமே இரு இதான் ஒரு கரெக்டான பேத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்பானா. இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜர் வந்து ரொம்ப கிட்டக்க மீட்டிங் ரூம் கிட்டக்க வந்துட்டாரு. ஒரு பக்கம் அவர் வந்துட்டு இருப்பாரா. உடனே ஹீரோயின் சொல்வா நீங்கள் இந்த மாதிரி கார் சர்வீஸ்க்கு பே பண்ணிட்டீங்களா அந்த காசை வந்து நான் ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்வா. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் ஒன்று நீ ஜெயினுக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் ஸ்கில் எல்லாமே கற்றுக்கொடு ஸோ அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்வானா. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வா. ஏன்னா ஜெயின் வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உனக்கு ஹீரோயின் வந்து ஓகே நான் பார்த்துக்கிறேன் அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சரி எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போவாலாம். இல்லை உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவானா இழுத்து வச்சுட்டு அப்படியே க்ளோஸாக மூவ் பண்ணி வருவான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீ இப்படியே இரு பார்க்க ரொம்ப ப்ரெட்டியாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ மாறிடாத அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட இந்த சேஞ்ச் ஓவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டக்கவான்னு சொல்லிட்டு இருப்பான். கரெக்டாக மேனேஜரும் வந்துட்டு உள்ளார வந்துடுவார். வந்துட்டு இவங்க 2 பேரும் இப்படி நிற்கிறது வந்து பார்த்துட்டு அவருக்கே ஷாக்கு.
அவர் வந்துட்டு இவன் பார்த்துருவானா, ஐயோ! இவர பார்த்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாரி தடுமாற்றமா என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க, அந்த வேலைய குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ரூடா ஒரு மாரி பேசிட்டு இருப்பானா. அப்ப ஹீரோயினுக்கு தெரியுது யாரோ பின்னாடி வந்து நிக்கிறாங்க. அதனால தான் அப்படி பேசுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா, இவன் பேசிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவா. இந்த வந்து மேனேஜர் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு வந்துட்டு ஏதோ சரியில்ல அப்படின்னு தோணுமா, அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்ட போய் நடந்த விஷயத்தலாம் சொல்லும்போது, நானும் அன்னைக்கு தான் பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஹக் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு இவன் வந்து சொல்லுவான். அதுவும் இல்லாம நான் ஹீரோயின் கூட வீட்டுக்கு போனேனா, அப்ப பார்த்தீங்கன்னா, அவளோட கிராஜுவேஷன் அவ எந்த காலேஜ்ல படிச்சாங்க அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு எந்த இயர் வந்துட்டு காலேஜ் படிச்சாங்களோ, அதே இயர் சேம் காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க. ஒருவேள 2 பேருக்கும் தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து ரொம்ப பேசிட்டு இருப்பான். ஆப்போசிட்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ்லாம் இருப்பாங்களா, உடனே வந்துட்டு, "டேய் வேற வேலைய பாருடா போடா" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ வந்துட்டு புதுசா அசைன் பண்ண வேலை எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த வேலைய பாருங்க, அந்த வேலைய போங்க, ஃபேக்டரிக்குலாம் பாருங்கன்னு சொல்லிட்டு வச்சுருவாரு. அதுக்கப்புறம் டான் கிட்ட வந்துட்டு கன்யா வந்து பேசுவாங்க. இந்த மாரி கொலாபரேஷன் பண்ண போறோம்ல, ஸோ வந்து சைன் போடு அப்படின்னு சொல்லும்போது, நான் மட்டும் சைன் போட்டா பத்தாது, ஷூவும் சைன் போடணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு கோவம் வந்துரும். எதுக்கு அவனா ஷூங்கிறேன்னா, ஏன்னா நம்ம 40% ஷேர் வந்து ஷூவோட குழந்தைங்க கையில தான் இருக்கு. ஸோ அவ தான் இப்போ கார்டியனா சைன் போடணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு கோவம் வந்துரும். நான் சொத்து குடுத்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இங்க ஜெயின் வந்துட்டு டிசைன்லாம் பண்ணியிருப்பாள்ல, ஸோ அதெல்லாம் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடான டிசைன். அத பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் போல. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஜெயின் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஈஸியா பண்ணி குடுக்குறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. ஜெயின் வந்து சொல்லிட்டு இருப்பா. இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்க தான் நிப்பான். ஹீரோயின் அந்த பக்கம் ஸ்டெப் ஏறி வரத வந்து ஹீரோ பார்த்துட்டு, அவ ஜெலஸ உண்டாக்கும்னு சொல்லிட்டு, இவன் என்ன பண்ணுவான், ஜெயின் கிட்ட க்ளோஸா போயிட்டு 2 பேரும் வந்துட்டு அப்படியே ரொமான்டிக்கா இருக்க மாரி இப்படி பண்ணிட்டு இருப்பானா. இத வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாப்பா. அவ பார்த்து லைட்டா கொஞ்சம் வருத்தப்படுற மாரி தான் பார்க்குறா. அவ பார்த்துட்டு அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னிங்கா சிரிப்பான். இதான் எனக்கு தேவை. உன் ஆசைய தூண்டுறது தான் என்னோட நோக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சிரிப்பான் ஃபேக் ஸ்மைலா. ஸோ இது வந்து எபிசோட் முடியுது கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.